வணக்கம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸான ஒரு ஃபால், அதாவது ஒரு பெரிய ஏற்றத்துக்கு பிறகு செப்டம்பர் 1 ஒரு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் இருந்தது. அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸாக வந்து ஒரு இப்போ வந்து 4-5 நாளாக வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஒரு இறக்கத்துக்குள்ள மார்க்கெட் வந்திருக்கு. ஒரு ரேலி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 18 கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் நம்ம ரேலியை பார்த்தோம். எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஒரே சந்தோஷமாக இருந்தது. எல்லா கேண்டிலும் பச்சை பச்சையாக இருந்தது. நம்ம பச்சை நிறம் பாடிட்டு சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் மார்க்கெட் வரும்போது திரும்ப வந்து நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எரியிற கொள்ளையில் எண்ணெயை ஊற்றுறோம் அப்படின்ற இதில் வந்து நாங்கள் வந்து புதுசாக H1B விசாவுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு $1,00,000 நீங்கள் கட்டினா தான் நீங்கள் வந்து உள்ளே வரலாம், அமெரிக்காக்குள்ளே வரலாம் அப்படின்றது வந்து புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட்டார். அதில் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி திங்கக்கிழமைக்கு மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் வந்து விழுந்து நமக்கு கிட்டத்தட்ட கண்டினியூஸாக பார்த்தா வெள்ளி, திங்கள், செவ்வாய், புதன் கண்டினியூஸாக ஒரு பெரிய ஃபால் கூட நம்ம வந்து வந்திருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 400 புள்ளிகள் கிட்டத்தட்ட இறங்கிச்சு. 25,420 இப்போ கண்டினியூஸாக பார்த்தோன்னா 25,000 கிட்ட வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகள் மார்க்கெட் வந்து நம்ம இறங்க கட்டுருச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா 25,056 நேற்று க்ளோசிங், ஓப்பன் வந்து 25,108, ஹை வந்து 25,149 போச்சு, 25,027 நேற்று லோ. ஸோ இந்த 25,000 கட் பண்ணி திரும்ப வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருமா அப்படின்றது நமக்கு தான் வந்து மனசுக்குள்ள திக் அப்படின்றது தான் இருக்குது. 25,000 கீழே மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு 2-3 நாள் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா திரும்ப அதுக்கான அடுத்த லெவல் இறக்கம் வந்து 24,300, 24,480 ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்த கிலோனா 24,350. ஸோ இது வந்து ரெண்டு வந்து பெரிய நமக்கு சப்போர்ட் லெவல். ஸோ அங்கே வந்து திரும்ப வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அவ்வளோ தூரம் போகாதுன்னு தோணுது. மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ சப்போர்ட் எடுக்க ஆரம்பித்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு நேற்று 15 மினிட்ஸ் கேண்டில் நேற்று தோணியிருக்கு. பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 15 வந்து இதில் வந்து நேற்று வந்து இங்கே சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி 2 கால் மணி நேரம் கேண்டில் வந்து 2 இதில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஏறிச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு 25,140 ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது உடைச்சது அப்படின்னா திரும்ப மேலே வந்து போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் வந்து வந்துடும் நமக்கு. அதே மாதிரி இங்கேருந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புல் பேக் அதிகமாக வந்து 25,140 25,250 அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி நம்ம போகும்போது அடுத்தடுத்து உடைக்கும் போது கண்டினியூஸாக உடைச்சது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேலியை வந்து நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பெருசாக இறங்கியிருந்தது. இங்கேருந்து ஒரு 3,000 புள்ளிகள் நம்ம ரேலியை எதிர்பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 26,300 26,200 நம்ம வந்து ஆல் டைம் ஹை. அதை உடைச்சிட்டு அதுலேருந்து ஒரு 3,000 புள்ளிகள் கிட்டத்தட்ட போகலாம். 29,500 29,000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு 6-8 மாதம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி மேலே ஏறின மார்க்கெட் திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னேன். அந்த 25,000 ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து மார்க்கெட் வந்திருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இது. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ட்ரம்ப் ஷேரை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு 1000 புள்ளிகள் ஏற்றம் இருந்தது. ஏற்றது பிறகு பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து எப்பயுமே மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. இன்னைக்கு செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு செக்டர் தான், FMCG செக்டர் மட்டும்தான் வந்து இருந்தது பாசிட்டிவ். ஆனால் இது எல்லா செக்டருமே வந்து பெரிய நெகட்டிவ். அதில் வந்து ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா பெரிய அடி கிட்டத்தட்ட ஒரு 2.25% மட்டும் அடி. அதில் ஒரு ஆனந்தராஜும் பிரிகேட் தவிர மீது அத்தனை பங்குகளும் வந்து நேற்று ஒரு பெரிய இறக்கத்தில் இருந்தது. அது நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாருதி ஈச்சர் மட்டும் தவிர மீது அத்தனை பங்குகளும் நேற்று அது மாதிரி இறக்கத்தில் இருந்தது. அதுவும் எனர்ஜியில் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே ஸ்லைட்லி ஏற்றத்தில் இருக்குது. ஆனாலும் ஒரு 1% கீழே இறக்கத்தில் வந்து இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு எனர்ஜியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பங்குகள், 5ல் 2 ஒரு 10 பங்குகள் கிட்ட ஏற்றம் வந்திருக்கு. அது ஒரு இத்தனை பங்குகள் நேற்று வந்து எனர்ஜியில் வந்து நேற்று இறக்கும். அதனால வந்து ஒரு 1% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ இதில் நிஃப்டி செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுமாதிரி இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரிய சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. வங்கி பங்குகள் நேற்று வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே இழுத்துட்டு போகிறதுக்கான காரணம் ஒன்று சொல்லலாம். HDFC வங்கி ஒரு 21 புள்ளிகள், ICICI பேங்க் வங்கி ஒரு 19 புள்ளிகள், ரிலையன்ஸ் ஒரு 10 புள்ளிகள், டாடா மோட்டர்ஸ், ஆக்சிஸ் பேங்க், TCS, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, கோட்டக் பேங்க், பெல், ITC இந்த நிறுவனங்கள் அனைத்தும் வந்து நேற்று வந்து இறக்கத்தில் இருந்ததுனால இந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட 150 புள்ளிகள் மைனஸில் இருந்திருக்கு. ஒரு 38 புள்ளிகள் பாசிட்டிவ். அதனால் நேற்று பெரிய ஏதாவது ஏற்றம் கொடுக்கக்கூடிய பங்குகள், அதாவது அந்த சென்செக்ஸில் நிஃப்டியில் வந்து அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணிச்சிருக்க பங்குகள் இது வந்து எதுவும் பெருசாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. அதனால் இந்த பவர் கேட் NTPC, LNT மட்டும் தான் நேற்று அதுவும் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் புல் பேக் கொடுத்தது மதியம் வரைக்கும்.
அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தா கடைசியில் வந்து பெரிய இறக்கத்துக்குள்ளே வந்துருச்சு நேற்று மார்க்கெட். அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே வந்து பெரிய இறக்கம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 900 புள்ளிகள் நேற்று வந்து நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து இறங்கியிருந்தது. 835 புள்ளி நெக்ஸ்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா 388 புள்ளி நேற்று இறக்கம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அதானி பங்குகள்லாம் நேற்று கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் இருந்தது. அந்த அதானி பங்குகள் நேற்று வந்து பெரிய இறக்கம். அதே மாதிரி அதுலேயும் ப்ராஃபிட் புக்கிங். அதானி பவர், டிஎல்எஃப், மதர்சன், வேதாந்தா, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதானி என்செல், டிவிஎஸ் மோட்டார், அதானி கிரீன், வருண் பேவரேஜ், திவிஸ் லேப், டாடா பவர், இண்டிகோ, லோதா, கெயில், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹெவல்ஸ், ஆர்இசி, அம்புஜா சிமெண்ட், இத்தனை நிறுவனம் நேற்று வந்து பெரிய இறக்கத்தில் இருந்தது. வெறும் ஏற்றம் கொண்ட பங்குகள் அப்படின்னு சொன்னால் ஒரு 9 நிறுவனங்கள் மட்டும்தான். அது பிடிலைட், பிரிட்டானியா, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், கனரா பேங்க், ஹூண்டாய், சோழமண்டல் ஃபினான்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, டிவாட், டாபர், இந்த பங்குகள் மட்டும்தான் நேற்று வந்து ஏற்றம் இருந்த பங்குகளாக இருந்தது நேற்று. அதேமாதிரி நேற்று வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா 16 பங்குகள் அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் நிஃப்டியில் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ இதில் வந்து நேற்று ஃபஸ்ட்டு வந்து இறக்கங்கண்ட பங்குகள் பார்க்கலாம். நேற்று இதில் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணி இறக்கங்கண்ட பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்போது டாடா மோட்டர்ஸ் நேற்று கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3% கிட்ட இறங்கியிருக்கு, 2% இறங்கியிருக்கு. பெல் அதே மாதிரி 2% இறங்கியிருக்கு. ஜியோ ஃபினான்ஸ் ஒரு 2% இறங்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ், விப்ரோ, ஹீரோ மோட்டோகார், பஜாஜ் ஆட்டோ, இண்டஸ்இண்ட் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், டெக் மஹேந்திரா, மஹேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், எஜிப்சி லைஃப், டிசிஎஸ், டைட்டன், இதெல்லாம் இத்தனை நிறுவனம் நேற்று இறங்கிய பங்குகளாக இருந்தது. அதே மாதிரி இது பாசிட்டிவ் சைடில் நேற்று இருந்த பங்குகள் பார்த்தா பவர் கிரிட் கிட்டத்தட்ட 1.5% ஏறி இருக்குது. இந்துஸ்தான் யூனிலிவர் 1.5% ஏறி இருக்குது. என்டிபிசி 1.5% ஏறி இருக்குது. மாருதி கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் இருந்துகிட்டே இருக்குது. பார்க்குறோம் ஒரு சதவீதம் மட்டும் கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் வந்துகிட்டே இருக்குது மார்க்கெட்டில். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், நெஸ்லே இந்தியா, டாடா கன்சூமர், ஓஎன்ஜிசி, சில்டெக், ஸோ இதெல்லாம் கணிசமான சின்ன ஏற்றம் தான் நேற்று. பெரிய லெவலில் சொல்ல முடியாது. 1% மேலே ஏற்றம் அப்படின்னு சொல்ல வேணால் ஒரு 3 பங்குகள் மட்டும் தான் நேற்று வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில். அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி நேற்று பெரிய ஃபால் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து அதானி பங்குகள் வந்து பெருசாக சொல்லலாம். அதை வந்து நேற்று அதானி பங்குகளில் பவர் ஃபினான்ஸ் அதானி பவர் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு 11% நேற்று இறக்கத்தில் இருந்தது. மதர்சன் சுமியோர் வந்து ஒரு 3% இறக்கம். அதே மாதிரி அதானி என்சில் ஒரு 4%. அது அதானி கிரீன் ஆல்சோ ஒரு 3% இறங்கியிருந்தது. லோதா ஒரு 2% இறங்கியிருக்கு. ஸ்விக்கி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹேவல்ஸ், டிவிஎஸ் மோட்டார், வேதாந்தா, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக், போஸ், டாடா பவர், ஜிஎஸ்எல் எனர்ஜி, கெயில், அம்புஜா சிமெண்ட், இது எத்தனை வந்து நேற்று வந்து பெரிய இறக்கம். அதேமாதிரி பாசிட்டிவ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் பெரிய லெவலில் இப்போ ஏற்றம் இல்லை. பிடிலைட்டும் ஹூண்டாய் தவிர 1% ஏற்றத்துக்கு மேலே கண்டது 2 பங்குகள் தான். அதுக்கு மேலே அத்தனை பங்குகள் நேற்று வந்து பெரிய இறக்கத்தில் தான் நேற்று பங்குகள் இருந்தது. எதுவும் வந்து சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஏற்றம் கொடுத்தது அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து பெரிய லெவல் பாசிட்டிவ் சைட் திரும்பிச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பூஸ்ட் கொடுத்தோம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட எல்லாருமே வந்து லார்ஜ் கேப் பங்குகளை விட மிட் கேப் பங்குகளும் ஸ்மால் கேப் பங்குகள் தான் அதிகமாக வந்து விரும்பி வாங்குறோம். அதனால் அதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகமாக நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இந்த நெக்ஸ்ட் நிஃப்டி ஏற்றமும் வந்து பெரிய லெவலில் இருக்குது. இறங்கிச்சினாலும் பெரிய லெவலில் எஃபெக்ட் பண்ணுது. ஸ்மால் கேப் மிட் கேப் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது பஞ்சமே இல்லாமல் ஐபிஓஸ் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் வந்து ஓப்பனில் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் வந்து மெயின் போர்டு ஐபிஓ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-7 ஐபிஓ வந்து மெயின் போர்டு ஐபிஓ வந்து இதில் இருக்குது. அது இபேக் ப்ரிஃபர் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 204 ரூபா ப்ரைஸ் மேலே வச்சுருக்காங்க. 24ஆம் ஓப்பன், 26ஆம் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 31% இருக்குது. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக வேண்டியிருக்கு எல்லாம். அதே மாதிரி ஜெரோ இன்செட் மட்டும் வந்து 1:2 அப்படின்ற இதில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங், பிஎம்டபிள்யூ வெஞ்சர்ஸ், ஜெரோ இன்ஸ்டியூட், ஆனந்த் ரதி, சேஷாயி டெக்னாலஜிஸ், சோலார் வேர்ல்டு எனர்ஜி சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின் போர்டு ஐபிஓவாக இருக்குது. மெயின் போர்டு ஐபிஓவில் ரொம்ப விரும்பி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற ஐபிஓ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோலார் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அதிகமாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சேஷாய் டெக்னாலஜி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஜெரோ இன்ஸ்டியூட் அதிகமான சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இப்போ உங்களுக்கு கேட்டதுக்கு மேலே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு பிஎம்டபிள்யூ வெஞ்சர்ஸ் மட்டும் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதில் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா ஜெரோ இன்செட்க்கு 100 ரூபா 123 ரூபா வரைக்கும் 100 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சோலார் வேர்ல்டுக்கு 30 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் வந்து நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஓப்பன் டேட்டு க்ளோஸு. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து இத்தனை லிஸ்டிங் இருக்குது. 1ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லிஸ்டிங் இருக்குது.
1 2 3 4 ஒரு 7 லிஸ்டிங் 1ஆம் தேதி 30ஆம் தேதி ஒரு 6 லிஸ்டிங் இருக்குது. அது 13 ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ உங்கள் யாராவது ஐபிஓ புக் பண்ணுறாங்கன்னு நான் இது பண்ணுறாங்க புக் பண்ணலாம். இது வந்து பார்வர்ட் டெக்னாலஜிஸ், இபேக், பார்வர்ட் பிஎஸ்சி எஸ்எம்இ ஐபிஓ, அதே மாதிரி ஜஸ்டோ ரியல் இன்ஃப்டெக் அப்படின்ற பிஎஸ்சி எஸ்எம்இ ஐபிஓ, அதே மாதிரி குருநானக் அக்ரிகல்ச்சர் ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, சிஸ்டமேட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, பாரத் ரோகன் ஏர்போன் இன்னோவேஷன் ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, மேட்ரிக்ஸ் ஜியோ சொல்யூஷன் ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, என்எஸ்பி பிபிஓ சொல்யூஷன் ஒரு பிஎஸ்சியில் மட்டும் ரிஸ்டார் ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, ட்ரூ கலர்ஸ் அதே மாதிரி பிஎஸ்சியில் மட்டும் ரிஸ்டார் ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, ஈக்குவல் அண்ட் எக்ஸிம் என்எஸ்சியில் லிஸ்டார் ஒரு ஐபிஓ, அதே மாதிரி ஆப்டஸ் ஃபார்மா பிஎஸ்சியில் லிஸ்டார் ஒரு ஐபிஓ. இத்தனை ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. ஒரு 3 ஐபிஓ மட்டும் தான் வந்து ஒரு எல்லோரும் வந்து விரும்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க மெயின் போர்டு ஐபிஓவில். ஆனந்தரதி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஷேர் புக்கிங் புக்கிங் 750 கோடி ரூபாய்க்கு வராங்க. இவங்களும் வந்து ப்ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 414 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஏதோ வந்து ஃபிக்ஸ் பண்ண ஜெயின் ரிசர்ச் வந்து ஓரளவு ஓகே 232 ரூபா வந்து நார்மலாக நான் ரேட் பண்ணியிருக்காங்க. சோழரோட எனர்ஜி ஒரு 350 ரூபா பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. அவங்களோட மார்க்கெட் வந்த பிறகு தான் பார்க்கணும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ 890 ரூபா ரேஞ்சில் வந்து அவங்க வந்து ப்ரைஸ் பிளான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இருக்கவங்க வந்து நம்ம ஐபிஓ புக் பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம வந்து மார்க்கெட் பற்றி பார்த்தாச்சு. உங்களுக்கு யாராவது வந்து நம்ம வாட்ஸ்அப் இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இருந்தவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.